வேண்டும். கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ என் மீது ஒரு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அல்லது ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். அப்போ அவங்க செஞ்சவங்களாம் தாம் அது இதை தண்ணியில் அடிச்சுட்டு போவாங்கன்னா தவறு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அல்ல. உலகம் என்பது எல்லாரும் நிச்சயமாய் ஒரு நாள் இந்த உலக பயணத்தை முடித்து செல்லக்கூடிய நேரம். யாராருக்கு எப்படிப்பட்ட அழைப்பு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்ததோ அல்லது தெரிந்ததோ கிடையாது. அது கர்த்தருடைய திருவுலகம் என்போ அதற்கு இணங்கி நடக்கின்றவர்களாய். அப்போ அக்கினியில் நடக்கும் போதும் அவைகள் நம்மை எதிலும் சுட்டரிக்காது. அப்போ வரவிருக்கின்ற புதிய ஆண்டு நிச்சயமாக உங்களை எதுவும் எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாது. நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மை இந்த நிலையிலே நம்மை தக்க வைக்கக்கூடியது அல்லது நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இந்த பகுதி. அப்போ கடவுளை அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி அவர் அழைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அந்த மக்கள் மீண்டுமாய் மனம் திரும்பி வர அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆண்டவரை பிடித்து ஆண்டவரை விட்டு தூரமாகவோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு அவருக்கு ரொம்ப நிறைய அதாவது நேரிடல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இறக்குதான் இருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சமயத்துல கோவம் வந்தாலும் என்ன பண்ணுவார், இவை கோபத்தை கைவிட்டேன் ஆனாலும் மிகுந்த இறக்கத்தால் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்ற அந்த வார்த்தை நடுவாக மீண்டுமாய் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய பக்கமாக இருக்கின்ற அல்லது அழைக்கின்ற ஒரு ஆண்டவராய் இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் எப்பேற்பட்ட ஒவ்வொரு வழியிலும் நாம் தவறிழைத்திருக்கக்கூடும், நம்மை அறியாமல் செய்திருக்கக்கூடும் அல்லது நாம் தெரிந்தே செய்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே இருந்தாலும் கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராய் கூட்டி சேர்க்கின்றவராய் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவராய் நீங்கள் நீ என்னுடையவன் நீ என்னுடைய மகள் என்று மகன் என்று சொல்லி அழைக்கக்கூடியவராய் இருக்கின்றார். இன்றைக்கு அந்த சாட்சி பகர்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த பகுதியை வீட்டுக்கு போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்ரேல் மக்களை அழைத்து அவர் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால் சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு இப்படி போனது, ஆனால் 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்டதா இருக்க போகிறதோ என்பதற்கு இந்த எசாயா தீர்க்க சொல்லுகின்ற வார்த்தை, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் பாதுகாக்கின்றவர், உங்களை அழைத்தவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று சொல்லி அவர்களை மீண்டுமாய் இந்த உலகத்திற்குள்ளே இந்த 2026ஆம் ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க இருக்கின்ற நமக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றது. அப்போ சாட்சியான வாழ்க்கை நாமும் நம்முடைய கிரியைகளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகின்றது, நாம் பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க போகின்றோமா, மற்றவர்களுடைய பார்வைக்கு நல்ல ஒரு அதாவது உதாரணத்துவம் உள்ள அல்லது சாட்சிகளாய் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வித்துக்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகின்றதா என்றுதான் நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய கேள்விக்குறியுமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு உகந்த ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக சென்றாலும் அவர் மீண்டும் என்னை கரம் பிடித்து இதமான ஒரு வரவேற்பினால் அல்லது என்னை அணைத்துக் கொள்கின்றவராய் ஆண்டவர் இருக்கின்றார். சமூகத்தால் யூதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் சமாரிய மக்கள். அப்போ ஆண்டவர் அந்த யாக்கோபினுடைய புறவட்டைக்கு போகும்பொழுது அவர் நிச்சயமாக உறவு கொள்கின்றவராக அந்த உறவை மீண்டும் இணைக்கின்ற ஒரு பாலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த சமாரிய பெண் தண்ணீர் இருக்க வராங்க. அப்போ ஆண்டவர் அவர்கள் அந்த சமாரிய பெண்ணிடத்துல கேட்கிற எனக்கு குடிப்பதற்கு தாகத்திற்கு என்ன சொல்றாரு, நீ எனக்கு இந்த தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு என்ன தரேன், ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் அது என்றைக்குமே நமக்கு தாகமே எடுக்காமல் இருக்கின்ற ஒரு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொன்னேன். நான் யாரும் தெரியுதா என்னன்னு தெரியுதா சொல்லும்போது ஆண்டவர் எல்லாம் அந்த பெண்ணை பற்றி பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவளுக்கு பெரிய ஒரு தீர்க்கதரிசி மெசியா வந்துவிட்டார், இந்த மெசியா நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார் என்ற மன ஆதங்கத்தோடு அங்கலாயத்தோடு ஆர்வத்தோடு மீண்டுமாக ஊருக்குள்ளே சென்று இப்படிப்பட்ட ஒரு மெசியா வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சாட்சி பகர்ந்தார். அநேகர் அந்த வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றினார்கள், அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற சாட்சி பகிர்கின்ற வாழ்க்கை, நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டதை அநேகருக்கு நான் பகரக்கூடிய ஒரு பிள்ளையாய் இருக்கின்றேன் நான் என்று சொல்லி ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் என்னை எப்படி அழைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்.